ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி கூலான மோஷன் பிளர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இது வந்துட்டு என்னன்னா மோஷன் பிளர். இந்த எஃபெக்டை வந்துட்டு இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு இப்படி இமேஜ் இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிட்டு இதை நான் வந்துட்டு ஒரு 2 வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லேயரை நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய குயிக் செலெக்ஷன் டூலில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ப்ரெஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளோட பழைய வீடியோ நான் வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கை அப்படியே நான் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பீடாக பண்ணுறேன். இது நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. இது நம்ம இன்னொரு இடத்துல போய் மாற்ற போகிறோம். அந்த இது அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இதில் ஒரு லேயர் மாஸ்க் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த லேயரை நான் ஹைட் பண்ணிடுறேன். இல்லாட்டி இங்கே பாருங்கள், இப்போ பண்ணிங்கன்னா இதான் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபில்டர் கேலரியில் போயிட்டு பிளரில் போயிட்டு மோஷன் பிளர் தரேன். ஸோ எனக்கு இப்போ இதுதான் வருது. ஸோ இது ஓகே, ரொம்ப வேண்டாம். டிஸ்டன்ஸும் ஒரு ஓகே. இந்த ஆங்கிள் வந்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸும் இந்த ஆங்கிளும் மாற்றலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு என்னோட இதை நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் இன்னும் இந்த வீல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சில இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது. அது நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் நம்ம இந்த லேயர் மாஸ்க் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த லேயர் மாஸ்க்கை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு மாஸ்கிங் ஏரியாக்குள்ளே போகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரெஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஏரியாலாம் வந்துட்டு வேண்டாமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ நம்மளுடைய ஒரு கூலான மோஷன் பிளர் எஃபெக்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம முக்கியம் பார்க்க போகிறது வந்துட்டு என்னன்னா, நம்ம லேயர் மாஸ்க் வந்துட்டு நம்ம பண்ணதுனால நம்ம அந்த இமேஜஸ் வந்துட்டு மறுபடியும் நம்ம மாஸ்கிங் பண்ணதை நம்மளால எடிட் பண்ண முடிஞ்சுது. இன்னொன்று ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணனால சப்போஸ் எனக்கு இன்னும் அந்த மோஷன் பிளரோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதை நான் இன்னும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்ரக்டிவ் வேல பண்ணியிருந்தேன்னா வந்துட்டு என்னால் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை வந்துட்டு மறுபடியும் நான் போயிட்டு எடிட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு டெஸ்ட்ரக்டிவ் வே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு இந்த 2த்தையுமே வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஜி குடுத்து குரூப் பண்றேன். இதான் நம்ம ஒரிஜினல் இது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இன்னொன்னு பாருங்க. இந்த சைடு வந்துட்டு அந்த போர்டு இருக்குல்ல, போர்டுமே என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சேர்ந்து பிளர் ஆகுது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு அந்த லேயர் மாஸ்க் பண்ணிக்கணும். இதை நம்ம குடுத்து என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அந்த ஏரியாஸ் வந்துட்டு எடுத்து விடலாம். ஓகே. இப்போ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல சூப்பரான ஒரு கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.